சிம்ம ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லக்னத்திலே கேது வந்துடுறார். 7ஆம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வந்துடுறார். 8ல சனி பகவான். நெறைய பாசிட்டிவா என்னதான் சொன்னாலும், எல்லாரும் வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து தவறு செய்யாம யாருமே இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு வகையில வந்து யாருக்கோ தெரிஞ்சோ, தெரியாமலோ நெறைய தவறுகள் செய்றோம். இதுல வந்து அதிகமா இந்த சிம்ம ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, மீனம், மேஷம் இந்த 3 பேருமே வந்து அதிகமா சிலர் தவறு அரசாங்கத்துக்கு தவறு செய்றவங்க, பெண்களுக்கு தவறு செய்றவங்க, இந்த மாரிலாம் வீட்ல வந்து அவங்கவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து சரியா செய்யாம, இப்போ ஒரு மனைவி இருக்காங்க, அவங்கள சரியா பார்த்துக்காம, ஒரு ஊதாரியா இருக்கிறது, ஒரு சம்பளமே வாங்குனாலும் சரியா இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள் செய்றவங்களுக்கும் ஒரு தண்டனை வரக்கூடிய காலகட்டம்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி சிம்ம ராசிக்கும் சரி, அண்ட் வந்து மேஷ ராசிக்கும் பார்த்தீங்கன்னா, விரய சனியா வந்து வராரு. இந்த ஈமை சடங்கு காரியங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பங்கேற்கிறது வந்து ரொம்ப நல்லது. மேஷ ராசி. அவங்க வந்து இந்த யாரும் அனாதை பிணங்கள் இந்த மாரியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உதவுறது. அதுக்கப்புறமா வீட்ல யாருனா இருந்தால் கூட, அவங்க இதுல வந்து நிச்சயமா வந்து பங்கேற்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அத தவிர்த்துட்டு பங்கேத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது.